அன்பான தமிழுலங்களே உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த காதல் சொல்ல விரும்பும் அந்த ஒரு விஷயம் என்ன. ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயமா இருக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயம் அவகிட்ட நான் கன்வே பண்ணால் போதும், சொன்னால் போதும் அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். பிரபஞ்சம் எந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் என்ன, அந்த ஒரே ஒரு விஷயம். நிறையா பேச விரும்புகிறாங்க உங்ககிட்ட, நிறையானா நிறையா. என்ன மேடம் ஒரு விஷயம்னு சொல்லி என்ன பிளாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் என்ன, அந்த ஒரு விஷயம் என்ன. கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு விஷயம். மாட்டிக்கிச்சு. காம்ப்ரமைஸ். லேர்ன் த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். பாட்டம் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு என்னது இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதோ அங்கெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் காம்ப்ரமைஸ்னால் உங்களோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்குறதோ இல்லைனா உங்களோட பவுண்ட்ரியிலேருந்து இறங்குறதோ இல்லை. இப்போது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காம்ப்ரமைஸ் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, ஒரு விஷயம் சமைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஷ் பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு டிஷ் பிடிக்கும். மேபி அது சண்டே. இப்போ வந்து யாரோடது பண்ணுறது, ரெண்டையும் பண்ணால் உங்களால் பண்ண முடியாது. மேபி யூ ஆர் ஒர்க்கிங் சம்திங். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி இன்றைக்கி உனக்கு பிடிச்சது செய்கிறேன், நாளைக்கு எனக்கு பிடிச்சது செய்யலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்களா? அவ்வளோதாங்க காம்ப்ரமைஸ். தட்ஸ் இட், சிம்பிள். எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவ்வளோதான். அதனால தான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க 2 பேரும் எங்கேயாவது முட்டிக்கும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி, லெட் சின்சியாரிட்டி ஷைன் த்ரூ எவ்ரி கான்வர்சேஷன். ரொம்ப 2 பேரும் ஹானஸ்ட்டாக பேசிக்கலாம். இது உனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. இட்ஸ் லைக் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசி எல்லாத்துக்குமே சரி வராது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு முட்டிக்காது. ஒரு சில விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு முட்டிக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கலாம். நீயா நானான்னு நமக்குள்ளே சண்டை வேணாம். உன்னால் விட்டு கொடுக்குற விஷயம், முடிஞ்ச விஷயங்களை நீ விட்டு கொடு, என்னால் விட்டு கொடுக்குற விஷயங்களை நான் விட்டு கொடுக்குறேன். 2 பேர்த்தாலையும் விட்டு கொடுக்க முடியாதுன்ற விஷயம் வரும்போது நாம் அதை வந்து பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். 2யுமே செய்வோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஃபர்கிவ்னஸ். எந்த தவறாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் தான் பேசுகிறாங்க. அதாவது எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு தான் பேசுகிறாங்க. இப்போது இல்லை, வருங்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, இப்போ நடந்து முடிஞ்ச விஷயங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது 2 பேருமே மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடலாம் வாழ்க்கை முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் ஃபோக்கஸிங் your energy on past events, for life is too precious to waste. You create your reality by what you think, dream and imagine. ஸோ நீங்கள் நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஜாஸ்தியாகும். அவன் இப்படி பண்ணிட்டான், நான் வந்து இதை கேட்டேன், அவன் இதை கொண்டு வந்துட்டான், நான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன், அதை வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே, அதை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா மன்னிச்சிட்டு போங்க. அதே தான் அவங்களுக்கும். ஸோ அப்போ தான் வந்து வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். பாஸ்ட்லேயே கட்டிட்டு அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நொடியை நீங்கள் இழந்துருவீங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க காம்ப்ரமைஸ், ஃபர்கிவ்னஸ்லாம் இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம். நான் இந்த ஒரு விஷயத்தை தான் எடுக்க போகிறேன். உங்கள் பர்சன் அடமாக நிறைய விஷயத்தை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க. நோ, ஐ எம் அ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். லவ் ஹூ யூ ஆர். மேபி திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் டிவைன், டிலைட்ஃபுல் அண்ட் டிசர்விங் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் திங்ஸ் லைஃப் ஹேஸ் டு ஆஃபர். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாரோ அதை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக நேசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அபூர்வமான பிறவி அப்படின்றாங்க. உங்களுக்கு அதாவது இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தகுதியானதா. இந்த காதலாக இருக்கட்டும்,
இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களாகட்டும் எல்லாத்துமே நீங்கள் அடையக்கூடிய தகுதி இருக்க ஒரு அழகான ஜீவன். அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, உன்னை நீயே நேசி, அது போதும் அப்படின்றாங்க. நீ வந்து எனக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் மன்னிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நீ என்னை மன்னிச்சிடு, அப்படி நம்ம வாழ்க்கையை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க பிறந்தவ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் வந்து, அதனால் உன்னோட சந்தோஷம் கலைந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் அவங்க ரொம்ப தெளிவான முடிவோடு இருக்காங்க. கல்யாணம் எப்படி பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழ்கிறது, பிடிச்சிட்டேன். ஐ க்ரை அட் நைட், ஐ கான்ட் கம் டு யூ நவ். அது வந்து ரிவர்ஸில் இருக்குது. டோன்ட் ட்ரீட் மீ த வே யூ டூ, ஐ டோன்ட் டிசர்வ் இட். பாட்டம் டெக்கில் ஐ கான்ட் கம் டு யூ நவ் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸில் வருது. ஐ க்ரை அட் நைட். மேபி வந்து உங்களை பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்க கண்கள்லேருந்து தண்ணி வரலாம். இட்ஸ் லைக் உங்களை நினைக்கும் போது, உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கண்கள்லேருந்து தானாக தண்ணி வரலாம். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஐ கான்ட் கம் டு யூ வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அவங்களால வர முடியாதுன்னு இப்போ கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க, இல்லைனா வந்து சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்கலாம். பட் அவங்க நினச்சா அவங்கக்கிட்ட வர முடியும். அதான் அவங்க சொல்கிறாங்க, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அழகான வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக மேபி இது வந்து நீங்கள் நேரில் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிற பயமாக கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் பயம்னா லிட்டரலாக பயம் இல்லை, ஒரு தயக்கமாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்குவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், வாட் இஸ் இஸ் காம்ப்ரமைஸ், வாட் இஸ் இஸ் ஃபர்கிவ்னஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம். கமிட்மெண்ட். அவங்க கல்யாணம் படிக்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால தான் ஃப்யூச்சர் பிளான் போடுறாங்க. சரியான ஆளுங்க அவங்க ஆள். அவங்கள இப்போ இருந்தே சொல்லி பழக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ளே. இதெல்லாம் இப்படி தான். ஸோ நீயும் சந்தோஷமாக இருப்பேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. இட்ஸ் ஆக்சுவலி குட். ரொம்ப கிளாரிட்டி இருக்க பர்சன். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் சோர்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, பழசில் என்ன நடந்திருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் உங்களோட பாஸ்ட் இப்போது இருக்கிறத விட பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்றாங்க. ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே காலடி எடுத்து வைப்போம். அது வந்து ஒரு புது ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழசெல்லாம் விட்டுரு, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம், நீ எதுக்காக பெருசாக கவலைப்படாத. அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது. உங்களோட தெளிவு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு அழகான ஒரு புரிதலுக்கு வந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையை பற்றி. நீ வந்து உன் பாஸ்ட்டை பற்றி யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் அப்படியே விட்டுடு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்தாலும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப பற்றுதலோடு இருக்காங்க. நீங்கள் தான் வேணுங்கிற அந்த முடிவோடு இருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காதல் தான் வேணும் அப்படிங்கிறதுல. நீ தான் என்னோட வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் மை பார்ட்னர். டிவைன் கவுண்டர்பார்ட், சோல்மேட், மேபி ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ யாராக இருக்கியோ அப்படியே இரு, உன் நேசி, அந்த மாதிரி இருக்க உன்னை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. உன்னோட மனசை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்து என்னை மன்னிச்சிடு. நம்மளுக்கு ஏதாவது ஒத்து போகாத விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸாக போய்க்கலாம். ஏன்னா எனக்கு உன்னோட இந்த
காதல் வாழ்க்கை மட்டும் வேண்டாம், எனக்கு கல்யாணமும் வேணும் அப்படின்னாங்க. ரொம்ப நேர்மையான பர்சன். நீங்கள் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்குது. அதனால் உங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அவங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவான ஆள் தான். ஏன்னா கிங் ஆஃப் சோர்ஸ் இஸ் நாட் அ ஜோக். அவங்க வந்து என் வாழ்க்கையில் நிறையா பட்டு ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான புரிதலோடு இருக்காங்க. அதனால தான் உங்களோட புரிதல் உங்களோட கிளாரிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கீங்க. மேபி பாஸ்ட்டில் ரொம்ப குழம்பி இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்ச நாள் குழப்பத்தோடு சுற்றிட்டு இருந்தாலும் அதுலேருந்து எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வெளியில் வருவீங்க. ஸோ இந்த குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்குது. மேபி நீங்கள் பாஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களால் இருக்கலாம். ஸோ அவங்க பார்க்குறாங்க, தெளிவாக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் இல்லை. அதனால தான் அவங்க உங்களுக்கு வந்து எல்லாமே புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் லைக் இப்படி தான் எனக்கு நீ தான் வேணும், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், எந்த சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நம்ம 2 பேர் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த 6 of Swords energy space? Knight of Wands. Nine of Swords. நீங்கள் விலகி வந்தது வந்து ஒரு துரோகத்துலேருந்து. குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான எனர்ஜியில். அதனால தான் உங்களை நோக்கி இந்த காதல் வருது. இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு புது மறுவாழ்வு தான் உங்களுக்கு. இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப புரிதலோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் விட்டுட்டு வந்த இந்த வாழ்க்கை, நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ, இந்த பாஸ்ட் அப்படின்னு இந்த பர்சன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை வந்து ஒரு பிளேயர் எனர்ஜி ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் இப்போ அவங்க வந்து ஒரு மேபி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு. பட் அவங்க பிளேயருங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப உங்களை ஏமாற்றிருக்காங்க. இட்ஸ் லைக் ஆஃப்டர் பாயிண்ட் வந்து இதுக்கு மேலே ஏமாந்தால் நான் முட்டாளை விட அடிமுட்டாள் அப்படிங்கிறது நானே ஒத்துக்கிற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விலகி வந்துட்டீங்க. துரோகம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இங்கே ரிவர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக உங்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் உங்களுக்கு முதுகில் குத்திருக்காங்க. டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னா அதுதான். உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்போ இந்த பர்சன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காம்ப்ரமைஸ், ஃபர்கிவ்னஸ், எப்படி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம், உன்னை நான் அழகாக பார்த்துப்பேன், யூ ஆர் மை பார்ட்னர், இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்ட் டிவைன் கவுண்டர் பார்ட். ஆனால் நீங்கள் எங்கேருந்து விலகி வரீங்களோ உங்களோட ஸ்பிரிட்ஸ் அழகாக உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை பிரபஞ்சமாகட்டும், அம்மா அந்த பக்கம் போனேன்னா மாட்டி சொல்லலை போய் சேர்ந்துருவேன், இந்த பக்கமாக ரைட் ஹேண்டடு, நான் உங்களுக்கு ஒரு அழகான காதல் வாழ்க்கை வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பாலுங்கணத்தில் விழுந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கும்போது பிரபஞ்சம் வந்து உங்களை என் குழந்தைய அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி இழுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பக்கமாக. இப்போ அந்த பர்சன் கோ த்ரூ பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான கர்மா இஸ் அ பிச். பிளேயர்னால் இந்த பர்சனோட பிளேயரோட எனர்ஜிக்கு வந்து வேறு லெவல். இட்ஸ் லைக் வந்து தெரியாமல் சறுக்கிறது வேறு. இந்த பர்சன் எப்படின்னா எப்போ பார்த்தாலும் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், சரி இது போச்சு அது போச்சு, அடுத்தது நம்ம யாரை ட்ராப் பண்ணலாம், ஓகே இவளை எப்படி ஏமாற்றலாம், அவளை எப்படி ஏமாற்றலாம், இவக்கிட்ட என்ன போய் சொல்லலாம், யார்கிட்ட என்ன போய் சொல்லலாம்னு மறக்கிற ஆள். ஸோ அந்த அளவுக்கு பிளேயர். அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களை அந்த அவங்களோட கண் பார்வைக்குள்ள கூட வைக்கல, ஒரு தீவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா தீவில் தான் உங்களுக்கு புது காதல், புது ஆரம்பம் இருக்குது. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன். உங்கள் சொந்த காலில் நிற்க கற்றுக்கிட்டீங்க. அதே சமயம் வந்து மனுஷங்களோட தரத்தை புரிஞ்சிக்க கற்றுக்கிட்டீங்க. இட்ஸ் லைக் உங்களோட விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களோட எனர்ஜியை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யாருக்கும் வந்து பாத்திரம் தெரியாமல் பிச்சை போடுறது இல்லை. மேபி இந்த பர்சனுக்கு அப்படி தான் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம், பாத்திரம் தெரியாமல் பிச்சை போட்டாச்சு. ஸோ பிரபஞ்சம் வந்து ஐம்மா நீ ஓட்டாண்டி ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு இழுத்துட்டு வந்து உங்கள் கையில் இன்னொரு அழகான காயினை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் முட்டாளாக தயாராக இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா அந்த தெளிவு வந்துருச்சு. யூ ஆர் ஸோ கிளியர். உங்களுக்கு குழப்பமே இல்லை. இங்கே பாருங்கள், குழம்பி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இது உங்களோட கனெக்ஷன் இல்லை, இது வந்து உங்களை ஏமாத்துகிற பர்சன், என்னை ஏமாற்றிட்டு இருந்த பர்சன். அண்ட் யூ ஆர் சேஃப்.
ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தை, உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. இந்த பர்சன் என்ன தான் ட்ரை பண்ணி இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். உங்களை பிரபஞ்சம் அழகாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நோ 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 நோ, நீ ராங் டைரெக்ஷனில் போயிட்டுருக்க, அவன் உன்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான், ஹீ இஸ் அ பிளேயர் அப்படின்னு உங்கள் பவுண்ட்ரிஸ் இருந்தனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இட்ஸ் லைக் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் என்ன தான் வந்து டிவைன் கவுண்டர் பார்ட், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு சொன்னாலும் யூ ஹேவ் தட் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி தான் உங்களை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இட்ஸ் லைக் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது கெட்டதுலேயும் நடக்கிற நல்லது. இது வந்து உங்கள் புது பர்சன் அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொன்னாங்க. இதுதான் நடந்தது, நம்ம இனிமேல் இப்படி தான் வாழ்க்கையை ஓட்ட போகிறோம், அழகான வாழ்க்கை, ஸோ நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.